என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு நடக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நான் பொறுப்பா, கடவுள் பொறுப்பா? இல்லப்பா, நான் தான் பொறுப்பு. நான் இப்ப என்ன பாவம் பண்ணணும், இல்ல முன் ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணணும், நான் தெரிஞ்சும் தெரியாத தப்பு பண்ணிருக்கலாம். கடவுள்லாம் வந்துட்டு எனக்கு இவ்வளவு சோதனை கொடுக்க மாட்டாரு. அவருக்கு தெரியாதா நான் எந்த அளவுக்கு நல்லவன்னு சொல்லிட்டு இப்படிதான் யோசிக்கக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரங்க. சிரமத்தை தாண்டி சிம்மம் அப்படிங்கிறது எப்பவுமே கடவுள் நம்பிக்கையோட தான் பயணம் பண்றீங்க. இப்படிப்பட்ட நிலையில கொஞ்ச நாட்களா ஏதோ ஒரு விதத்துல நல்லது நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் உங்க வாழ்க்கை நிலை போயிட்டு இருக்கு இல்லையா? முன்ன சொன்ன மாதிரி மோசமான நிலை இல்ல. ஓரளவுக்கு படிப்படியா சரியாகிட்டு இருக்கு. கண்டிப்பா இனி வரக்கூடிய காலகட்டத்துல அந்த படிப்படியாங்கிறது ராக்கெட் வேகத்துல உங்க பிரச்சனைகள் தீரும். அதற்கு கடவுள் துணை நிற்கிறாங்க. இப்போ இந்த வீடியோ பதிவு எதுக்குங்க? முன்ன நான் சொன்னேன் இல்லைங்களா, நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நம்ம பொறுப்போ கடவுள் பொறுப்போ இல்லைங்க. நவகிரகங்களுடைய அமைப்பும் ஒரு காரணத்துல பொறுப்பாகிறாங்க. வேத ஜோதிடத்தின்படி பாக்குறப்போ 9 நவகிரகங்களுடைய அமைப்பை பொறுத்தும் நமக்கு நல்லது கெட்டது உண்டு. அதுவும் காலத்துக்கு தகுந்த மாதிரியான நல்லதுக்கும் கெட்டதுக்கும் அவங்கதான் முக்கிய பொறுப்பேற்கிறாங்க. அந்த வகையில வேத ஜோதிடத்தை வச்சு பாக்குறப்போ ராகுவும் கேதுவும் யார் தெரியுங்களா? பாம்பு கிரகங்கள், நிழல் கிரகங்கள்னு நாங்க ஜோதிடத்துல சொல்லுவோம். அவங்க ஒருத்தனுடைய வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுறதுக்கு முக்கிய காரணகர்த்தாவும் முக்கிய கிரகமாக இருக்கிறாங்க. ஆனா இவங்க நம்ம நிழல் கிரகம்னு சொன்னோம் இல்லையா, எப்ப எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. எல்லா கிரகமும் முன்னோக்கி நகர்ந்தா இவங்களோட நகர்வே பின்னோக்கின நகர்வா தான் இருக்கும். அதுவும் மெதுவா நகர்வாங்க. இவங்க மத்த கிரகங்கள் வந்துட்டு சாதகமா இல்லாதப்ப திடீர்னு யோகத்தை கொடுப்பாங்க. மத்த கிரகங்கள் சாதகமான அமைப்பில் நிக்கிறப்ப திடீர்னு இவங்க அதை கெடுத்து விடுவாங்க. எப்ப எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. அதாவது வெடிகுண்ட தலையை திருவி கையில பிடிச்ச மாதிரிதான். பட்டுன்னு வெடிப்பாங்க, புஷ்ஷுன்னு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட நிலையில ராகுவும் கேதுவும் ஒன்றாகவே குறிப்பிட்ட கால இடைவெளியில ராசி கூடவும் நட்சத்திரம் கூடவும் இடத்தை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில இப்ப கேது பகவான் அவர் யார் தெரியுங்களா? முக்தி கிரகம்னு சொல்லுவோம். முக்தியை தரக்கூடியது இவர் தான். இப்படிப்பட்ட இவரு இத்தனை நாளா அஸ்தம் நட்சத்திரத்துல பயணம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பூரம் நட்சத்திரத்துக்கு இடம் மாறிட்டாரு. இந்த கிரகங்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது ராசி மாற்றமா இருக்கட்டும், நட்சத்திர மாற்றமா இருக்கட்டும், இவங்க பின்னோக்கி தான் பயணம் செய்வாங்க. இதை சொல்லுவாங்க இல்லையா, அப்போ ஊர்லயோ இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல வித்தியாசமான ஒரு ஆளுப்பா, என் குடும்பத்திலயும் ஒரு வித்தியாசமான ஆளுப்பா, எங்க ஊர்லயும் ஒரு வித்தியாசமான ஆளுப்பா. ஏன்னா மத்தவங்க செய்யறத இவங்க வித்தியாசமா பண்ணுவாங்க. மத்தவங்களாம் ஒரு மாதிரி பண்ணாங்க, இவங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க. மத்த கிரகங்களை முன்னோக்கி நகர்ந்தா இவங்களுக்கு வேலையை பின்னோக்கி நகர்தான். அட போங்கடா அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். எதை பத்தியும் கவலை கிடையாது. இவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. இவங்க எந்த கட்டத்துல இருக்காங்களோ அந்த கட்டத்துக்கு தகுந்த மாதிரியான பலன்களை இவங்க ஒரு டைப்ல கொடுப்பாங்க. அப்படி வாழ்க்கையில இவங்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது ஏற்றத்தையும் கொடுப்பாங்க, இறக்கத்தையும் கொடுப்பாங்க. இப்போ நம்முடைய சிம்மத்திற்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். இந்த பூர நட்சத்திரத்துல இவங்க நவம்பர் 10ஆம் தேதி மாறிட்டாங்க. இவங்க 2025 ஜூலை மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் இப்படிதான் இருக்க போறாங்க. பூர நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன். கேது இந்த பூர நட்சத்திரத்துக்கு செல்வதனால சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாங்க. ஏன்னா பூர நட்சத்திரம் எங்க இருக்கு? சிம்ம ராசியில் தான் இருக்கு. மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரங்கள் நம்ம பொதுப்படியா சிம்ம ராசின்னு சொல்லுவோம். இதை அடிப்படையா வச்சு பாக்குறப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த கேது நட்சத்திரத்தினால ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கும். பயபக்தியோட கடவுள் நம்பிக்கையை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. காரணம் என்ன? இவங்கதான் உசுப்பேத்தியே உடம்ப ரணகலம் பண்றவங்க இல்லையா? ஆனா இப்போ பாத்தினாக்கா, நான் உனக்கு இடைஞ்சல் கொடுக்க போறேன், நீ என்ன பண்ற, போய் கடவுள்கிட்ட கும்பிட்டுக்கோ, போய் நீ கடவுள்கிட்ட உட்காந்துக்கோ, கோயில் கொள்ளு சுத்து அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். பாயிண்ட் கடவுள்கிட்ட உங்களை சேர்த்திட்டாரு. 2வது மாணவர்களுக்கு பார்க்கலாம். வெளிநாட்டுல படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அடடா, கேது பகவானா இப்படி எவ்வளவோ முயற்சி பண்ணோமே, போக முடியாம தட்டு தடுமாறில நின்னோம். இப்படிப்பட்ட நிலையில நீங்க ஆசைப்பட்ட மாதிரி வெளிநாட்டுல போயிட்டு படிக்கிறதுக்கான யோகமான வாய்ப்பு இருக்கு. படிப்புல நான் தொல்லை பண்ண மாட்டோமா அப்படிங்கிறாருப்பா கேது பகவான். அடுத்து சொத்து விஷயத்துக்கு வருவோம். புதுசா வீடு கட்டுவீங்க. ஆல்ரெடி வீடு கட்டி தடை தாமதமா நிக்குது, ஒண்ணும் பண்ணல, கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு முடியல, பாதி வெள்ளே நிக்குது. அப்படிப்பட்ட நிலையில இப்போ இந்த காலகட்டத்துல சிம்ம ராசிக்காரங்க அந்த பாதியில நின்ன வீடை கட்டி முடிச்சு சந்தோஷமா கிரகப்பிரவேசம் செய்து பால் காய்ச்சி குடி புகுவீங்க. புதுசா வீடு வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க. சொத்து சேர்க்கைக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. உங்களை கைவிட்டு போன சொத்துக்கள் கூட உங்களை தேடி வரும். வேண்டாப்பா, உன் சொத்து தான் பண்ணி வச்சுக்கோ, பல பேர் கைக்கு போகட்டும், ஆனா உங்க சொத்து உங்க கைக்கு திரும்ப கிடைக்கும். சுபத்துல அடிச்ச பந்து எப்படி திரும்பி நம்ம கைக்கு வருதோ அந்த மாதிரி உங்க சொத்தை யார் வச்சிருந்தாலும் அது திரும்ப உங்க கைக்கு வர அளவுக்கு கேது பகவான் நல்லது பண்றாரு.
சூப்பர் இல்ல? அடுத்து என்ன பண்றான்னு பார்த்தோம்னா, உங்க ஆசை எதுவா இருந்தாலும் சரி, அது இந்த காலத்துல நிறைவேற்றிக்க முடியும். பல நாள் கனவுப்பா, பல வருஷ கனவுப்பா, எல்லாமே நிறைவேறுங்க. சாதாரணமா எடை போட்டுறதையும் கேது பகவான பாம்பு கிரகங்கள் தான். ஆனா இவங்க நினைச்சா நல்லதும் பண்ணுவாங்க, கெட்டதும் பண்ணுவாங்க. ஒண்ணுமே இல்லாத வாழ்க்கை கூட உயரத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. உயரத்துல வாழ்றவனுடைய வாழ்க்கையை கூட அடி மட்டத்துக்கு குப்பையோட குப்பையை தேய்ச்சிருவாங்க. இப்படிப்பட்ட நிலை சிம்மத்திற்கு உயர்வான வாழ்க்கை கொடுக்க கேது பகவான் ரெடியா ஆயிட்டார். கடகடான்னு நடக்க போகுது. இனி எல்லாமே நல்லதாவே நடக்க போகுது. ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான வேலைகளை இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, அதாவது தொழில் ரீதியா மிகவும் பயனுள்ள காலகட்டம். இவர் கூட சேர்த்து குருவினுடைய பார்வையும் விழுவதனால அனைத்து துறைகளிலும் நல்ல வெற்றி கிடைக்கும். நான் கூலி வேலை செய்யறேன்பா, செஞ்சுக்கோங்க. நான் 10 பாத்திரம் தேய்க்கிறேன்பா, செய்யுங்க. ஒரு கம்பெனில தனியார் துறையில வேலை செய்யறேன், பண்ணலாம். தொழிற்சாலையில வேலை பார்க்கறேன், எந்த வேலை, ஒரு நடைபாதை வியாபாரம், தினம் கூலிப்பா, நானு தினமும் எனக்கு ஒரு 100 150 ரூபாய் கிடைக்கும். சுண்டல் விற்கிறேன், என்ன வேலை வேணா செய்யட்டும். பொருளாதார ரீதியா சிம்ம ராசிக்காரங்க எந்த துறையில இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். பல மடங்கு வருமானம் உண்டு. அரசாங்க துறையிலேயே உங்களுடைய அதிகாரம் தூள் பறக்கும். மேல் அதிகாரிகளாவது சக ஊழியர்களாவது யாரு உங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்தாலும் சரி, அது எல்லாமே மறைந்து போகும். நீங்க தான் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு முன்னுரிமை இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு கெட்டிமேல சத்தம் உண்டு. நல்ல வரன் அமையும். ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். வேலையே இல்லவா, படிச்சு முடிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க, இருக்கக்கூடிய வேலையும் பத்தினக்கும் பிடிக்கவே இல்லை, நல்ல வேலை கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும். முழு முதற் கடவுள் மாதிரி கேது பகவான் சிம்ம ராசிக்கு கேட்காமலே அள்ளி அள்ளி கொடுக்கிறார். அவர் கூட சேர்ந்து குருவுடைய பார்வை, குரு பார்க்க கோடி நன்மை, கேது பார்க்க கோடான கோடி நன்மைன்னு வச்சுக்கோங்களேன். அனைத்து துறைகளிலும் வெற்றி. நீங்க கேட்கிற செய்தி எல்லாம் உங்களுக்கு நல்லதாவே இருக்கும். எதிர்பார்த்ததும் நல்ல செய்தியா இருக்கும், எதிர்பார்க்காத விதத்துல நல்ல செய்திகள் தேடி வரும். இதை சொல்லுவாங்க இல்லையா, ஒரு படத்துல கூட மணிவண்ணன் சொல்லுவார் இல்லையா, என்னப்பா இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு முரட்டு கிரகம்பா இவரு. திடீர்னு ஒரு யோகமா வரும். இந்த யோகத்தெல்லாம் சேர்த்தி அமோகமா வாழ போறீங்க. அதோட நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியும். ஒரு பிசினஸ் பண்றீங்களா, பல பிசினஸ் செய்வீங்க. ஒரு வேலை செஞ்சு வருமானம் பார்த்துட்டீங்களா, 2-3 வேலை செய்வீங்க. குடும்பத்துல இருக்க மற்றவங்களுடைய ஆதரவுனாலையும் வருமானம் பெருகும். சொந்தமா தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். பெண்களுக்கெல்லாம் சூப்பரா இருக்கு. கேது பகவானை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போற பெண்களா இருக்கட்டும், வீட்டை ஆளும் பெண்களா இருக்கட்டும், நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். ரொம்ப நாளா நீங்க போகணும்னு நினைச்சா கோயிலுக்கு போவீங்க. ஆன்மீகத்துல என்னென்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நிறைவேறும். கடவுளுடைய முழு அனுகிரகம் கிடைக்கும். கேது பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான அந்த பக்தி மார்க்கத்தை அதிகப்படுத்தி கொடுக்கிறாரு. பாதுகாப்பா நிக்கிறாரு. எல்லா விதங்கள்லயுமே உங்களுக்கு நல்லதே நடக்க போகுது. ஒரு சில விஷயத்த மட்டும் சிம்மம் வந்துட்டு மாத்திக்கணும். பண விஷயத்துல கவனமா இருக்கணும். கோபத்தை குறைச்சிக்கணும். உடைய செயல்பாடுகளை மத்தவங்க கணிக்காத மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து நீங்க என்ன செய்ய போறங்கிறத அவங்களுக்கு தெரியக்கூடாது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா கேது பகவானால நீங்க அதீத நன்மைகளை அடைய முடியும். அதை நிரந்தரமாக்கி கொள்ள முடியும். இந்த கேதுவினுடைய பார்வை சிம்ம ராசியினுடைய கெடு பலன்களை நீக்கி நல்ல பலன்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறாரு. இது கரெக்டா சிம்ம ராசிக்காரங்க பயன்படுத்திக்கோங்க. எல்லா விதங்கள்லயும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. சீரும் சிறப்புமாக வாழ ஒவ்வொரு நாளும் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யுங்க. ஏன்னா கிரகங்களுடைய அமைப்பினால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை துர்க்கை அம்மனுடைய வழிபாடு, அதுவும் ராகுகால நேரத்துல துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வதன் காரணமா, துர்க்கை அம்மனுக்கு முன்னாடி மண்டியிட்டு கை நீட்டி வேண்டுவதன் காரணமா இன்னும் சாதகமான பலன்களை அதிகமா எதிர்பார்க்கலாம். முடியாதுங்கிற வார்த்தைய உங்க வாழ்க்கையில இருந்து முழுவதுமாக நீக்க துர்க்கை அம்மன் துணை வருவாங்க. இந்த வீடியோ பத்தி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பிடிச்சதுனாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ரொம்ப முக்கியங்க. ஒவ்வொரு தெய்வத்துடைய அனுகிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில நல்லது கெட்டது எல்லாமே நம்ம கையிலயும் இருக்கு, கடவுள் கையிலயும் இருக்கு. கடவுள் வாய்ப்பு கொடுப்பாங்க. அதை மாத்திக்கிறதும் கெட்டியா பிடிச்சுக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. இந்த வீடியோ பத்தி பாக்குறதுக்கே உங்களுக்கான கடவுள் செய்த அனுகிரகம் தாங்க. சிம்ம ராசியை பொறுத்திருக்கும் இந்த கேது பகவானால உங்க வாழ்க்கை பொற்காலமாக மாறப்போகுது. உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். கரெக்டா பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமோடு நலமோடு. ஓம் துர்க்கை அம்மனே போற்றி போற்றி.